திருவாரூர் மாவட்டத்தில் உதவி ஆய்வாளர் ரவுடியை சுட்டுப்பிடித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதனூர் கிராமத்தில் தப்ப முயன்றபோது ரவுடி மனோ நிர்மல் ராஜ் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ரவுடி மனோ நிர்மல் ராஜ் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவலர் விக்னேஷை வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றபோது ரவுடி நிர்மல்ராஜ் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே ரவுடியை காவல் உதவி ஆய்வாளர் சுட்டு பிடித்திருக்கிறார். ரவுடி மனோ நிர்மல்ராஜ் தப்பியோட முயன்றபோது காவல் உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ரவுடி மனோ நிர்மல்ராஜ் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேஷ். விவரங்கள். திருவாரூர் மாவட்டம் களப்பா கிராமத்தில் கடந்த 9ஆம் தேதி மாரிமுத்து என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இதில் கடந்த சில தினங்கள் முன்பு 4 நபர்களை பிடித்து சிறையில் அடைத்தனர். இதில் முக்கிய குற்றவாளியாக இருந்தவர் மனோ நிர்மல்ராஜ். இவர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள ஆதனூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இன்னைக்கு போலீசார் போய் பிடிக்க முயன்றனர். அப்போது உதவி ஆய்வாளர் இன்னைக்கு அவர் அந்த போலீசார் வெட்டிட்டு ஓடும் போது உடனடியாக போலீசார் காலில் மனோ நிர்மல்ராஜ் காலில் சுட்டு உடனடியாக அவங்கள இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. உடனடியாக தற்போது திருவாரூர் அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு அனுமதியும் பண்ணியிருக்காங்க. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நீடாமங்கலம் ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கிலையும் இவர் தொடர்புடையது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேசன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.